சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? இன்னும் என்ன சந்தோஷமான விஷயம்? நாளைக்கு செழியனோட பிறந்த நாள். அப்படியா? அப்படிதான். நாளைக்கு நீங்க, நான், அம்மா எல்லாருமே காலையில கோயிலுக்கு போறோம். சரி போலாம். செழியன் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் எழுதுரு. வரவங்களுக்கெல்லாம் பிரசாதம் பண்ணி கொடுக்கலாம். என் பொண்ணு சொன்னா மறு பேச்சே கிடையாது. ஐயோ, என்னமாச்சு? நான் கண்ணம்மா பாட்டிக்கும் அங்க இருக்கிற செக்யூரிட்டிக்கும் தெரியாம வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க போலனா கண்ணம்மா பாட்டி என்ன தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, அப்புறம் அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். நான் உடனே கிளம்பணும். அம்மா, துணிமணி எல்லாம் பையில எடுத்து வச்சிருக்கியா? இப்ப போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேம்மா. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? போய் எடுத்துட்டு வா, நேரமாச்சுல. எடுத்துட்டு வரேம்மா. போதுமா? போதும். பயிர் ஃபுல்லா ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. இந்தம்மா, உனக்கு தேவையான துணிமணி எல்லாம் இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். அம்மா தாய், நான் வேணா உன் கூட துணைக்கு வரவா? அப்பா, யாராவது பாத்துட்டா பிரச்சனை ஆயிரும். நான் வந்த ஆட்டோவே நிக்க சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால நான் போய்க்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்களும் அம்மாவும் இதே நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. சந்தோஷமா இருங்க. நான் அப்பப்ப வந்து பாத்துட்டு போறேன். சரிங்களா? சரிம்மா. கூடிய சீக்கிரமே எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரும். அப்ப நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல ஒன்னா இருக்கலாம். சரி, நடக்கும். வரேன்ப்பா. பாத்து போயிட்டு வா. பாத்து பத்திரம். போயிட்டு போன் பண்ணு. நிச்சயமா செக்யூரிட்டி தூங்கிட்டு தான் இருப்பாங்க. வெளியே வந்த மாதிரியே யாருக்கும் தெரியாம உள்ள போயிட வேண்டியதான். ஐயோ, போச்சு, மாட்ன. கேக்குறல. ஏய், ஓடாத. நில்லுங்கறல. ஏய், யாருமா அது? வெளிய வா. வா வெளிய. காலையில தோட்ட வேலைக்கு சேர்ந்த பொண்ணு தானே? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, உள்ள வந்தாலும் சரி, நோட்ல என்ட்ரி போட்டுட்டு என் அனுமதியோட தான் போகணும், வரணும். அப்படிதான் ரூல்ஸ் இருக்கு. நீ என்னடானா காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு வெளியே போயிருக்க, திரும்ப உள்ளவும் வந்திருக்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ? இதுக்கெல்லாம் தைரியம் எதுக்கு அண்ணாச்சி? நீங்க உங்க வேலைய ஒழுங்கா பாத்தீங்களா இல்லையான்னு செக் பண்ணதான் நான் அப்படியே வெளியே போற மாதிரி போய் உள்ள வந்தேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீயே இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்திருக்க, நீ என்ன செக் பண்றியா? நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்.
இந்நேரத்துல எங்க போயிட்டு வர? மரியாதையா உண்மையை சொல்லு. கண்ணம்மா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் மாத்திரை வாங்க போலான்னு போனேன். பாவம், நீங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தீங்களா? உங்க தூக்கத்தை கெடுத்தா பாவம்னு தான் உங்களை எழுப்பாம நானே கஷ்டப்பட்டு காம்பவுண்ட் செவரு ஏறி குதிச்சு போனேன். உங்களுக்கு இறக்கம் பார்த்ததுக்கு என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்களே, இது நியாயமா? இது அடுக்குமா? நல்லதுக்கெல்லாம் காலமே இல்ல. பாவம், நீங்க முழிச்சிருக்கிறது தெரியாம எப்பவும் போல இப்பவும் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு தான் உங்களை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அதே மாதிரி செவரேறி குதிச்சு உள்ள வந்த. நீ செஞ்சது தப்பு. உன் தப்ப மறைக்க நான் தூங்குனதா காரணம் காமிக்கிறியா நீ? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போய் முதலாளி அம்மா கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்குறனா இல்லையான்னு பாரு. ஐயோ, போங்க அண்ணாச்சி போங்க. நல்லது செஞ்சதுக்கு என் வேலை போனா போகுது, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல போய் மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துப்பேன். நீங்க டியூட்டி நேரத்துல தூங்குனத நான் முதலாளி அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். என்ன? அதுக்கு சாட்சியா கண்ணம்மா பாட்டியை என் சப்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அதுக்கப்புறம் உங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன மிரட்டுறியா? ஐயோ, எனக்கு மிரட்டலாம் தெரியாது அண்ணாச்சி. நீங்க என்ன மாட்டி விட்டீங்கன்னா நான் உங்களை மாட்டி விடுவேன். நீங்க என்ன மன்னிச்சு விட்டீங்கன்னா நானும் உங்களை மன்னிச்சு விட்டுருவேன். எப்படி வசதி? இவ்வளவு மாட்டி விடலாம்னு பார்த்தா நம்ம மாட்டிப்போம் போல இருக்க. ரொம்ப யோசிக்காதீங்க அண்ணாச்சி. நம்ம 2 பேருமே சமரசமா போறதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வீட்டுக்குள்ள போலாம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. அப்பாடா, தப்பிச்சோம். யார் இந்த நேரத்துல ஃப்ளூட் வாசிக்கிறது?